அறிவும் ஸ்ரீவம் உழைதொண்டிருக்கும் அனைத்து மகான்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரம். இன்றைய வீட்டில் தெய்வ சக்தியில் நிலைத்திருக்குவதற்கு என்ன வழி, தெய்வங்கள் அனுகிரகம் கிடைப்பதற்கு என்ன வழி, தெய்வத்தினால் அந்த வீட்டில் கடாட்சம் இருப்ப எல்லா கோயிலும் நம்ம பார்க்குறோம். முக்கியமான கோயிலை பாருங்கள், ஸ்ரீரங்கம் கோயில், திருப்பதியில், மற்ற கோயிலை பார்த்தீங்கன்னா தெய்வீக கடாட்சமாக இருக்கும். பணங்குமியும் நானே சரி நிறையா கும்பாசியம் பண்ணியிருக்கேன். அந்த காலகட்டத்தோட அந்த யந்திர ஸ்தாபனம், அந்த சுவாமியை பீடத்திலேருந்து செய்தல், கரெக்டான நேரத்தில் வச்சிட்டோம்னா அந்த கோயிலுக்கு நகை பொன் பொருள் நிறைய வேண்டுது செய்வாங்க. ஒரு கோயிலெலாம் பார்த்தீங்கன்னாக்கா, நான் தேனி பக்கத்தில் அந்த கோயில் பார்த்தீங்கன்னா அவர் மாசிலாமணி அவர் பேர். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு கூட்டி போனாங்க, தேனி பக்கத்தில் ஆண்டிப்பட்டி பக்கத்தில். அந்த கோயில் பண்ண காளியம்மன் கோயில் கும்பாசி அன்னைக்கு வெள்ளி காப்பு, பூரா வெள்ளி காப்பு ஒருத்தர் செஞ்சார் 8 லட்சம் ரூபாய்க்கு. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னாக்கும் தங்கம் வெள்ளி நவரத்தினம் எல்லா கோயிலுக்கு கொடுக்குறாங்க. தங்க செயின் கொடுக்குறாங்க, தங்க மூக்குத்தி கொடுக்குறாங்க, தங்கம் பொட்டு கொடுப்பாங்க. சில கோயில் சரி நம்ம பண்ண கரெக்டாக வந்துடும். அப்போ இதே மாதிரி நம்ம வீட்டில் எப்படி செய்வது அப்படிங்கிற பார்ப்போம். வீட்டில் அளவு சாஸ்திரம் பார்த்துருப்பீங்க, அதாவது மனையடி சாஸ்திரம் பார்த்துருப்பீங்க, அதுக்கடுத்து குழிக்கணக்கு பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் தெரியும். அப்புறம் அதுக்கடுத்து என்ன செய்யுங்க, வாஸ்து எல்லாம் இருந்தாலும் அந்த லட்சுமி கடாட்சத்துக்கு என்ன வழி அப்படிங்கன்னு பார்க்கணும். அப்போ அந்த வீட்டில் தெய்வ அனுகிரகம் இருப்பதற்கு கணவன் மனை ஒற்றுமை, செல்வம், பொன் பொருள், ஆயுள் ஆரோக்கியம், குழந்தை நல்லா படித்து பாவங்கள் சேர்க்காம வந்தால் போதும். எல்லாம் இருந்தாலும் சரி. நீங்கள் ஒரு குழந்தைக்காக நிறைய சொத்து வாங்குகிறேன், வீடு வாங்குகிறேன் அப்படின்னு அடுத்த ஒரு புடுங்கி சாப்பிட்றது, அடுத்த ஒரு ஏமாற்றுவது, அடுத்தது அதெல்லாம் வேண்டியதில்லை. அது இல்லாமல் இருந்தால் நல்ல சனத்தியமாக கிடைக்கும் உங்களுக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த வீட்டு தெய்வ சக்தியில் வர வச்சதுக்கு என்ன வழி அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்ய, ஒரு யந்திரம் போட்டுக்கோங்க. எந்த தெய்வத்தை நம்ம இஷ்ட தெய்வத்துக்கான காளி, கருப்பணசுவாமி, பெருமாள், நம்ம பாப்பாத்தி அம்மன், நிறைய தெய்வங்கள் இருக்குது, வீரமாத்தி அம்மன், இது மாதிரி நிறைய குலதெய்வம் இருக்குது. அந்த குலதெய்வத்துக்கான யந்திரங்களை ஃபஸ்ட்டு முறையாக பண்ணிக்கோங்க. அந்த யந்திரம் நான் நிறையா பேர்த்து எழுதி கொடுத்துருக்கேன். அந்த யந்திரங்களை பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த யந்திரங்கள் நல்லா கரெக்டாக வரைஞ்சி அதுக்கான பூஜை முறைகள் செய்து உயிர் ஊட்டி அதை வீட்டில் வைக்கணும். வீட்டில் வச்சுட்டு இப்படிலாம் வச்சா வருமா, என்ன இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நினைக்கலாம். நம் மனசு பூரணமாக இருந்தால் நம்ம யந்திரத்தை, இந்த யந்திரமே நாம் சுத்தமாக வச்சு அந்த மந்திரங்கள் ஜெபித்தாலே போதும். நல்ல சிரத்து இருக்கும், நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இது. அதுக்கடுத்தபடிப்பாக மந்திர ஊர் ஏற்றி வச்சு ஜெபம் பண்ணும்போது அதுக்கான மந்திரங்கள் சொல்கிறேன். அறிவோம் ஸ்ரீயம் ஐயம் கிளியம் சௌவம். இந்த இடத்துல எந்த தேவதை பேர், உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தை பேர் சொல்லி சர்வதனமே, சர்வஜனமே, சர்வலோகமே, வசி வசி நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கோங்க. நிறைய சொல்லி இது பண்ணி உருவேற்றிக்குங்க. அதில் வைக்கும்போது கல்கண்டு, அவள் பொறி, கடலை, பொங்கல், இல்லை வீட்டில் உங்களால் முடிஞ்ச எது வேணுமாலும் செய்யலாம். வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு கற்பூரம், தீபாத்து, நெய் தீபம், தூபம் காட்டிட்டு அப்படி நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அப்படி செஞ்சால் வருமா, பணம் வருமா, எப்படி பெருகும், வீட்டு சந்தோஷம் வருமா? அப்படி நம்ம மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, முயற்சி செய்தால் நிச்சயம் வெற்றி உண்டு. அந்த முயற்சியிலும் தோற்றுருவோமா, கர்மா. அந்த கர்மா விளக்குவதற்கு, கர்மாவிலேருந்து வெளிப்படுவதற்கு என்ன வழி, அந்த கர்மாவுக்கு வழி பகவானை பற்ற வேண்டும். இந்த கர்மா இப்படித்தான் மாறவே முடியாது. மாறுறதுக்கான வழிகள் என்னவென்று சொன்னால் துடித்து கொண்டிருக்க வேண்டும். அப்போ அந்த துடிப்பிலிருந்து, கர்மாத்திலிருந்து, துன்பங்களிலிருந்து தப்பித்து வெளியே வருவதற்கு நல்ல வழி ஜபங்கள் ஒன்றுதான், பக்தி ஒன்றுதான், ஆன்மீகம் ஒன்றுதான். ஆன்மீகம் இல்லாமல், ஆன்மீகத்திலிருந்து கொண்டு கோள் சொல்லாமல், பிறரை தவறாமல் பேசுவல்லாமல் முழுதோடு இருந்தீங்கனால், முழு மனதோடு இருந்தீங்கனால் நிச்சயமாக நாம் பற்றற்று வாழ்கின்ற பொழுது அந்த நமக்குள் விட்டு கொடுத்த மனப்பான்மை வரும். அந்த வீட்டில் ஐஸ்வர்யம் பெறுவோம். சரிங்களா? அப்புறம் அஞ்சனம் இருக்குது. அந்த அஞ்சன முறை வேறு முறை மை அஞ்சனம் இருக்குது. அந்த அஞ்சனால குங்குமம் இருக்குது. அந்த குங்குமம் எல்லாத்தையும் ஜவ்வாது, புனுகு, அரகஜா, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிப்பத்திரி எல்லாம் பொடி எல்லாம் ஒவ்வொரு அளவாக, ஒரே அளவாக செஞ்சுட்டு அதில் குங்குமத்தில் கலந்துக்கலாம். சிறிசூரம் சொல்லுவோம் வைஷ்ணவத்தில். அது சேர்ந்து திலகம் விட்டுக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து என்ன செய்யலாம், திருநீர் பூசுகிறவர்கள் அதையும் செஞ்சுக்கலாம், மஞ்சள் பூசுகிறவங்க அதையும் செஞ்சுக்கலாம். அது கலந்து பண்ணிக்கோங்க. தனியாக பண்ணணும்னா தனியாக செஞ்சு சுத்தமான பசு நெய்யில் அரைத்து திலகமிட்டு போங்க. கையில் அப்படி பூசிக்கலாம். அன்னைக்கு சைவ மெத்தேடாக இருக்கணும். பண்ணி பாருங்கள்,
நல்ல வசியம், அந்த வீட்டில் லட்சுமி கடாட்சம் ஏற்படும். யந்திரம், எண்ணெய் முறை, பூஜை முறையெல்லாம் சொல்லியிருக்கேன். விளக்கு ஏற்றும் முறையும் சொல்லியிருக்கேன், அதையும் பண்ணுங்கள். அந்த வீட்டில் இன்னும் இது மீறி நிறைய இருக்குதா அப்படின்னா முழுமையாக அந்த இடத்துல ஆராய்ஞ்சு பண்ணி என்ன காரணம் அப்படி சொல்லி பண்ணி அந்த எந்திரத்தை வழிபட்டிங்கன்னா நிச்சயமாக அது செய்ய 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 தப்பிச்சு வரலாம். அனைவருக்கும் கோடான, அதுக்கு மேலே மற்ற விஷயம்னா ஃபோன் பண்ணுங்கள். இல்லாட்டி இங்கே வாங்க, அம்மாசி பூஜை, பௌர்ணமி பூஜைலாம் இருக்குது. அதில் சில பற்றி நீங்களே பண்ணுங்க. இது உங்கள் இடமா நினச்சி வாங்க, பணமோ காசோ தேவையில்லை, பார்த்துக்கலாம். நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அறிவோம், செய்வோம். அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரம்.